வணக்கம் மக்களே. இப்போ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, இதுவும் நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கு உண்டானது தான். இப்போ இது என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் சிங்கிள் டாட் ப்ளவுஸ் எப்படி பிடிக்கணும், அதே மாதிரி 3 டாட் ப்ளவுஸ் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். இதில் வந்து நம்ம வந்து 4 டாட் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பாயிண்ட் வைக்கிறது, நம்ம எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற அந்த மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 3 டாட் ப்ளவுஸுக்கு என்ன மாதிரி நம்ம பாயிண்ட் வைப்போமோ அதே மாதிரி தான் நம்ம இதுலையும் நம்ம பாயிண்ட் வைக்கணும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எக்ஸ்ட்ரா என்ன ஒரு டாட் மட்டும் அதிகப்படும், அவ்வளோதான். அந்த டாட் நம்ம இப்போ எப்படி பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் மெயின். இப்போ நம்ம அதை எப்படி பாயிண்ட் வைக்கிறது, எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நான் 2 டாட்டுக்குள்ளே பாயிண்ட்டை நான் வச்சுட்டேன். அதே மாதிரி இதுதான் சென்டர் புள்ளி. இந்த சென்டர் புள்ளியை கணக்கு பண்ணி ப்ளவுஸுடைய அந்த இடுப்பு பகுதி சைடு நான் மார்க் பண்ணியிருக்கேன் 1.25 இன்ச்சு. இந்த ப்ளவுஸுக்கு 4 டாட்டுக்கும் கேப் வந்து 1.25 இன்ச்சு தான். அதனால் இந்த சென்டர் கணக்கு பண்ணி 4வது டாட் வந்து நம்ம இந்த சைடு தான் நம்ம பிடிப்போம். அதனால் இந்த டாட்லேருந்து கணக்கு பண்ணி இந்த இடைவெளி இந்த கேப் வந்து 1.25 இன்ச்சு. அந்த 1.25 இன்ச்சு தான் நான் இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் ஒரு மார்க் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்ம டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ டாட் பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டாட்டு பிடிச்சாச்சு. இது கொக்கி பகுதி உள்ள டாட்டு. இந்த பக்கம் கொக்கி பக்கம்னு சொல்லலாம், இல்லைனா வி போடக்கூடிய பகுதின்னு சொல்லலாம். 2 டாட்டு பிடிச்சாச்சு. அடுத்து 3வது டாட் வந்து நம்ம பிடிக்கணும். 3வது டாட் வந்து இந்த மாதிரி இந்த 2 டாட்டையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே 3வது டாட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த சென்டர் புள்ளியில இருந்து 1.25 இன்ச்சு கேப்பு மார்க் பண்ணிக்கோங்க. 3 டாட்டு பிடிச்சாச்சு. இது வந்து 3 டாட் ப்ளவுஸு. இதுக்கு அடுத்தபடியாக இதில் எக்ஸ்ட்ரா ஒரு டாட்டு பிடிக்கிறது தான் இதான் 4 டாட் ப்ளவுஸு. இந்த 4 டாட் ப்ளவுஸு எல்லாரும் பிடிக்கலாம் தான். நான் பாயிண்ட் மட்டும் தான் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் இதில் தெரியப்படுத்தியிருக்கேன். இந்த சென்டர் புள்ளியில் கணக்கு பண்ணி ஒவ்வொரு டாட்டுக்கும் இடைவெளி வந்து ஒரு 1.25 இன்ச்சு இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் தெரியப்படுத்தியிருக்கேன். இதில் வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக இருக்கும். தேங்க்யூ.